வணக்கம் பிரான்ஸ். பாடியோட திக்னஸ் பார்க்கும்போதே தெரிய வேணாமா பல்கிங் எவ்வளவு மாசா போயின்னு இருக்குன்னு. ஆனா என்ன ஆப்ஸ் தான் மறைஞ்சுக்கிட்டே போகுது. பரவாயில்ல, பல்க் நவ் அப்பாலஜிஸ் டு ஆப்ஸ் லேட்டர். ரைட், இன்னைக்கு கதைக்கு வருவோம். காலையில ஏஞ்சி எல்லா மீலையும் பேக் பண்ணி ஆபீஸுக்கு போயாச்சு. ஃபர்ஸ்ட் மீலுக்கு ஆபீஸ் ஓசி பாலோட ஓட்ஸ், லஞ்சுக்கு சிக்கனு ரைஸ் வெஜ்ஜிஸை உள்ள தள்ளிட்டேன். கிளைமேட் அருமையா இருந்துச்சு. அதான் ஆப்போசிட் டு ஃபாஸ்டட் கார்டியோவா சாப்பிட்டு முடிச்ச உடனே நண்பர்கள் கூட ஒரு வாக்கு. ஈவினிங்கா ஜிம் போற வழியில ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் மீட்டிங்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கொடுத்துன்னு இருந்தாங்க. நானும் நைஸா போய் நானும் இந்த ப்ராஜெக்ட் தான் வாங்கிட்டு வந்து அதே ப்ரீ ஒர்க் அவுட்டா எடுத்துட்டு ஜிம்முக்கு செதறிட்டேன். இன்னைக்கு ஊருக்கு போற காரணத்தால ஒரு சோம்பேறி ஒர்க் அவுட். ஷோல்டர்ஸ் ஆப்ஸ் தான் ட்ரெயின் பண்ணேன். ஷோல்டருக்கு 4 வேரியேஷன், ஆப்ஸ்க்கு 4 வேரியேஷன் ஃபயரா போட்டுட்டு கார்டியோக்கு ட்ரெட்மில்ல லோ இன்டென்சிட்டி ஜாக முடிச்சிட்டேன். நேத்து நமக்கு ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு பெட்ரோல் பங்க் வர டோ பண்ணி ஹெல்ப் பண்றோம். அவ்வளவுதான் சார் வாழ்க்கை. மனுஷங்க ஹெல்ப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பிலால்ல ஒரு டீயை போட்டுட்டேன். ஒரு முட்டை தரேன் கூட நில்லையான்னு சொன்னேன். ஜிம்ப்ரோவும் பஸ் ஏற வர வெயிட் பண்ணாரு. ரைட்டுன்னு ஜிம்ப்ரோக்கு ஒரு முட்டையும் அங்க இருந்த டாகேஷ்க்கு ஒரு முட்டையும் பிரிச்சு கொடுத்துட்டு பஸ் ஏறிட்டோம். 2 வாரமா அதப்பா பேசிட்டோம் போல. இன்னைக்கு பஸ்ல சீட்டு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். சரி, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான்னு நினைச்சுன்னு இருந்தேன். நினைச்ச மாதிரியே 40 நிமிஷத்துல சீட்டு கிடைச்சிருச்சு. தேங்க்ஸ் காட். லாஸ்ட் மீலுக்கு சப்பாத்தியை சாப்பிட்டா இன்னைக்கு டே முடிஞ்சு. நாளைக்கு வீடியோல பார்ப்போம். நன்றி.